ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம தேர்ட் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 3.3 தான் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். இதெல்லாம் தான் பார்த்தோம். லாஸ்ட் வீடியோல எக்ஸைஸ் 3.3ல செகண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ பாருங்க. இதான் லாஸ்ட் வீடியோல பார்த்ததுனா. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் தேர்ட் கொஸ்டின்ல ரெண்டு பார்ட் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் இருக்கு முடிச்சிட்டா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தேர்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்றேன். The cost of 3 pence is rupees 18, then the cost of 5 pence. இதுல யூனிட் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். இப்படின்னா ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிடலாம். மூணு பெண்ணோட விலை வந்து 18 ரூபான்னு கொடுத்துருக்கோம். 3 pence காஸ்ட் rupees 18. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 1 pen ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். 1 pen வந்து டிவைட் பை 3 போடுங்க போத் சைட்ஸ். அப்போ உங்களுக்கு 1 கிடச்சிரும் 1 pen. ஏன்னா இது சேம் ப்ரொபோர்ஷனில் இருக்கு ரெண்டும். அப்போ 1 பென்னோட காஸ்ட்டும் 3 penஸோட காஸ்ட்டும் ஒரே ப்ரொபோர்ஷனில் தான் இருந்தாலும். ஈக்குவலன்ட் ரேஷியோல இருக்கு, ஒரே ப்ரொபோர்ஷனில் இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், மேனிபுலேட் பண்ணலாம். டிவைட் பை 3 போத் சைட்ஸ் போட்டிங்கன்னா இங்கே rupees 6 கிடச்சிரும். ஒரு பெண்ணோட விலை வந்து rupees 6 ஈக்குவல் டு 6 rupees 6. 5 பெண்ணோட விலை என்ன? 5 pence. 5 into 6. 1 பெண்ணோட காஸ்ட் வந்து 6 rupeesனா 5 penceோட காஸ்ட் 5 into 6 rupees. ஆன்சர் வந்து 5 into 6 30 rupeesனு வரும். ஆன்சர் 30 rupees. 30 rupees. இதான் ஆன்சர். செகண்ட் பார்ட் போகலாம். தேர்ட் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட். இஃப் கருக்குலலி earns 1800 rupees in 15 days, then she earns 3000 in how many days? எவ்வளோ நாள்ல 3000 ரூபா earn பண்றாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. இதுவும் எல்லோ கலர் வச்சே போட்டுறேன். 1000 இது ஸ்பேஸ் என்ன கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, இன்னும் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். கருக்குலலி earns 1800 rupees in 15 days. 15 days. How much she earns in 1 day கேட்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். 1 டேல எவ்வளோ earn பண்றாங்க. போத் சைட்ஸ் டிவைட் பை 15 போடுங்க. இங்கே 15 ஆல் டிவைட் பண்ணுங்க, இங்கே 15 ஆல் டிவைட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஏன்னா ஒரே ப்ரொபோர்ஷனில் தான் இருக்கு ரெண்டு ஈக்குவேஷனும். 1800 divided by 15 என்ன வரும்? இதுதான் நீங்க கண்டுபிடிங்க. ரஃப் காலம்ல போட்டுருக்கோம். 18 into 100 divided by 5 into 3. 5 into 3 தான் 15. இதை அடிச்சிடலாம். 6 வரும் இல்லையா? 5 divided by 100. 100 divided by 5 20 வரும். 6 into 20 which is nothing but 120. 1800 by 15 is nothing but 120. 120 rupees. ஒரு நாளைக்கு கருக்குழலி வந்து 120 rupees earn பண்றாங்க. 1 டேல she earns 120 rupees. corresponds to 120 rupees. 3000 நாள் எத்தனை நாள்ல earn பண்ணுவாங்க கேட்டிருக்காங்க. 3000 நாள், 3000 ரூபாய் எத்தனை நாள்ல, எத்தனை நாள்ல, எத்தனை நாட்களில் she will earn அப்படிங்க. how many days she will earn, how many days required to earn 3000 rupees. அதான் பேசிக் கொஸ்டின். மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் கிளியர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க ஈக்குவேஷன் செட்டப் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஒன் டே, இப்ப நம்பர் ஆஃப் டேஸ் டு நம்பர் ஆஃப் அமௌண்ட், ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ் to amount, ratio of number of days to amount earned, ratio of number of days to amount earned per day, amount earned per day. இதான் ரேஷியோ. இந்த பிராக்கெட்ல இருக்கிறதா ரேஷியோ, இதுல இருக்கிறதா ரேஷியோ. ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ் டு அமௌண்ட் earned per day. இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். 1 டேல she earns 120 rupees. இப்போ how many daysக்கு she earns 3000 rupees கேட்டிருக்கோம். இது கண்டுபிடிச்சா முடிச்சது ஆன்சர். இந்த கொஸ்டின் மார்க் தான் கண்டுபிடிக்கணும். பேசிக்கா இதான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி நான் ஈக்குவேஷன் செட்டப் பண்ணியிருக்கேன். ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ் டு அமௌண்ட் earned per day. இந்த மாதிரி நீங்க ஈக்குவேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த பேசிக் ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி வேணாலும் நீங்க ஈக்குவேஷன் செட் பண்ணலாம். ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் earned per day டு வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர் ஆஃப் டேஸும் போடலாம். அப்படின்னா இது அப்படியே உல்டாவா வரும் இதெல்லாம். 120 by 1 equal to 3000 by கொஸ்டின் மார்க்னு வரும். அது நான் காமிச்சிடுறேன். பேசிக்கா இது என்ன ரேஷியோனா, இப்ப இந்த மாதிரியும் நீங்க ரேஷியோ ஆஃப் இப்படி போடலாம். அமௌண்ட் earned per day with respect to number of days. அமௌண்ட் earned per day விட்டுருங்க, with respect to number of days. அமௌண்ட் earned per day with respect to number of days. per day எழுதிடுறீங்க. அமௌண்ட் earned per day கொஞ்சம் பார்த்தலாம். அப்படி எழுதுறேன். அமௌண்ட் earned per day with respect, இங்க அடிச்சிடுறேன் தேவையில்லாது. per day with respect to number of days. இதுவும் எழுதலாம். இப்படி நீங்க ஈக்குவேஷன் எழுதலாம். பேசிக்கா இது இன்னும் ஐடியா தான். இதை கிளியர் பண்ணிடுறேன். இங்கேயும் கொஞ்சம் கிளியர் பண்ணிங்க. இதெல்லாம் கிளியர் அவ்வளோ. ஓகே, இதையும் கிளியர் பண்ணிடுறேன். என்னாச்சுன்னு தெரியல. ஓகே, கிளியர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ 1 by 120 இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனுக்கே வந்துடுறேன்.
1/120 ஈக்குவல் டு கொஷின் மார்க் பை 3000. கொஷின் மார்க்ன்ற இடத்துல எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன்னா எக்ஸ் பை 3000. ஸோ இப்போ நீங்கள் ஒரே ப்ரொபோஷனில் இருக்கிறதுனால நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். நான் ஏற்கனவே கிராஸ் ப்ராடக்ட் ரூல் சொல்லியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 3000 into 1, 3000 into 1 ஈக்குவல் டு 120x. 120 into x, 120x எழுதலாம். இந்த மாதிரி தான். ஸோ போத் சைட்ஸ் டிவைட் பண்ணுங்க 120ஆல. அப்போ எக்ஸ் ஐசோலேட் ஆயிரும். இந்த எக்ஸ் ஐசோலேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சோம் ஸ்ட்ரெயிட்டா. ஸோ 120/120 இஸ் நத்திங் பட் 1. 3000/120 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 3000/120 எப்படி கண்டுபிடிக்கலாம்? 3 into 1000 divided by 3 into 4. 3 into 4. 3 அடிச்சிடலாம். 1000 divided by 4 215 வரும். ஸோ ஆன்சர் x equal to 250. இதான் ஆன்சர். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க எக்ஸ். அப்புறம் வெரிஃபைவும் பண்ணிடலாம் நம்ம. 250 தான் நான். ஸோ 250 டேஸில் ஷி ஏர்ன்ஸ் 3000 rupees. 250 டேஸ் ஆகுது. 3000 ரூபா சம்பாதிக்கணும். ஓ இது தப்புன்னு நினைக்கிறேன். 250 டேஸ் சான்ஸே இல்லை. 25 டேஸ்ன்னு நினைக்கிறேன். இங்கே தப்பு பண்ணுறேன். இங்கே தப்புன்னு நான் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலி எங்கே தப்புனா இங்கே தப்புனா இங்கே தான் தப்பு வருது. இதெல்லாம் ஓகே தான். இதெல்லாம் அடிச்சிடலாம் தேவையில்லாத. எக்ஸ் ஈக்குவல் 25 வரும். ஸோ 3 into 1000 நான் போட்டிருக்கேன்ல அந்த இடத்துல 3 into 100 போகணும். 3000/120 நான் எப்படி தப்பாக போட்டிருக்கேன். மறுபடியும் வேற கலர் இல்லை கம்ப்ளீட்டாக. 3 into 1000 divided by 12 into 10. இந்த 10 விட்டேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ 3 into 100 divided by 12. இங்கே 3 இது 4 அடிச்சிடலாம். 100 divided by 4 வரும். ஸோ இங்கே இந்த 0 தேவையில்ல. ஸோ 25 டேஸ் தான் ஆகும் ஆன்சர். இதுவே நீங்கள் தப்பாக போட்டாலும் வெரிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிருங்க. 250ல சென்ஸே டசன்ட் மேக் எனி சென்ஸ். 250ன்றது ஏன்னா 1800 rupees 15 டேஸ்ல 3600 rupees in 30 days வந்துடும். ஸோ 250ன்றது வெரி அப்சர்ட் ஆன்சர். ஸோ கரெக்டான ஆன்சர் 25 days. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 3rd கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா 6th கொஸ்டின் 7th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 3.3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.